அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பாலிட்டியில் 2024 கேட்கப்பட்ட கேள்வி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு கொஷினை வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டா இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டா ட்ரூவா ஃபால்ஸா இப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு படிக்கணும். கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், அதாவது ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷனாக சுரண்டலுக்கு எதிரான ஒரு உரிமை அப்படின்னு. ஃபைண்ட் அவுட் த இங்கே பாருங்கள் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்னா எது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போது ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாங்குவேஜ் ஸ்கிரிப்ட் கல்ச்சர் அண்ட் மைனாரிட்டிஸ். இப்போ மைனாரிட்டிஸ் சம்மந்தமான லாங்குவேஜ் ப்ரொடெக்ஷன், லாங்குவேஜ் ஆக்சுவலாக ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன்னா சுரண்டலுக்கு எதிரான அப்படிங்கிறது தான் அர்த்தம். உரிமை இங்கே ப்ரொடெக்ஷன் தான் பண்ணுறோம், லாங்குவேஜ் ப்ரொடெக்ஷன் அப்படின்னா. ஸோ கண்டிப்பாக இது நல்லாவே தெரியும் இது வராது அப்படின்ட்டு. அப்போ 1 தப்புன்னா இது 2மே தப்பு. ஓகேவா? 1 தப்புன்னு தெரிஞ்சு போச்சுன்னா இது 2மே தப்பு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் நமக்கு நல்லாவே தெரியும். என்ன அப்படின்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் வந்து ஆர்டிக்கல் 21. இது வந்து சுரண்டலுக்கு எதிரான சட்டம், ரைட்ஸ், சுரண்டலுக்கு எதிரான உரிமை. அப்போது இதுவும் தெரியும் இதுவும் தப்பு அப்படின்ட்டு. ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப்னேவே ஆர்டிக்கல் 21 தான். அப்போ 3 தப்புனா இதுவும் தப்பு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து 2ம் 4ம் தான் வருந்துரு இங்கே. ஆனால் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2ம் இருக்குது, 4 ஒன்லி கரெக்டானு இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். 4ம் இருக்குது, 2ம் இருக்குது. இப்போ இது 2த்தில் எதனா ஒன்று தப்பாக கரெக்டானு தெரிஞ்சால் தான் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 23 தான் நம்ம படிக்கணும். இந்த பாஸ் பண்ணி இந்த விஷயத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ஆர்டிக்கலில் 23ல் சிம்பிளான நோட்ஸ் இது தான். ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 23ல் வரும். இதில் 3 வகையாக சொல்லியிருப்பாங்க அவங்க. அந்த ஆர்டிக்கல் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், 3 வகையாக சொல்லியிருப்பாங்க. ஒன்று வந்து ப்ராபிபிஷன் ஆஃப் ஹியூமன் டிராஃபிக்கிங், ஆள் கடத்தலை தடுப்பது. ஓகேங்களா? இப்போ குழந்தைங்க கடத்தின்னு போயிடுறாங்க. ஆள் கடத்தல்னால் கடத்துறது மட்டுமே கிடையாது. ஓகேங்களா? கடத்துறது மட்டுமே கிடையாது. இப்போது ஒருத்தரை கடத்திட்டு போய் அவங்க கிட்னி தர்றாங்க, இது மாதிரிலாம் விஷயங்கள் இருக்குது இல்லையா? ஸோ இதுதான் ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஹியூமன் டிராஃபிக்கிங், ஆள் கடத்தலை தடுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸ்டு லேபர், கொத்தடிமை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது கொண்டு போயிட்டு வந்து 12 மணி நேரம் 15 மணி நேரம் இந்த மாதிரிலாம் வேலை வாங்குறாங்க இல்லையா, கம்மியான சம்பளம் கொடுத்துட்டு. ஸோ அதுவும் தடுக்க சொல்லியிருப்பாங்க இந்த ஆர்டிக்கலில். நெக்ஸ்ட்டு ப்ராபிபிட்ஸ் சிமிலர் ஃபார்ம் ஆஃப் ஃபோர்ஸ்டு லேபர். சிமிலர் ஃபார்ம் ஆஃப் ஃபோர்ஸ்டு லேபர்னால் வேறு எந்த மாதிரி லேபர்ஸ் ஃபோர்ஸ்டு லேபர் நீ கட்டாயம் இந்த வேலையை செஞ்சே ஆகணும். கொத்தடிமை மாதிரி வந்து சிமிலர் ஃபார்ம்ஸ் எதுவாக இருந்தாலும் அது வந்து ப்ராஹிபிட்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதன் மூலமாக நிறைய சட்டங்களை கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த சட்டம்லாம் நம்ம பின்னாடி ஆர்டிகல்ஸை ஒன்று நம்ம வீடியோஸில் போடுவோம், அதில் பார்க்கலாம். நம்ம இந்த ரைட்ஸ் அவைலபிள், இந்த கேள்வி இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சில ரைட்ஸ் வந்து சிட்டிசனுக்கு மட்டும்தான் இருக்கும், சில ரைட்ஸ் வந்து நான் சிட்டிசன், அதாவது நம்ம சிட்டிசன் இருக்க மாட்டாங்க, வெளியூர்லேருந்து வந்திருப்பாங்க, அவங்களுக்கும் இருக்கும். சிலது வந்து ப்ரைவேட் பர்சனுக்கு கூட இருக்கும். இப்போ ஆர்டிக்கல் 15ல் பார்த்திங்க அப்படின்னா நோ பர்சன் ஷால் பி டிஸ்கிரிமினேட்டட், எந்த ஒரு நபரையும் ஷாப்ஸில் பிளேஸ் ஆஃப் பர்த், ரிலிஜியன், கேஸ்ட் அப்படின்றதுல ஷாப்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸு இங்கெல்லாம் அலோவ் பண்ணாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து சிட்டிசனுக்கும் உண்டு, ப்ரைவேட் பர்சனுக்கும் உண்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ப்ரைவேட்டில் இந்த மாதிரி ஃபோர்ஸ்டு லேபர் இருக்கு இல்லையா, சிட்டிசனுக்கு மட்டும் இல்லை, ப்ரைவேட் பர்சன் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் அதே நிலமை தான். ஓகேங்களா? இது வந்து சரி ஃபோர்ஸ்டு லேபர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிலிட்ரியில் கம்பல்சரி சர்வீஸ் கொடுப்பாங்க. நீ கம்பல்சரி இப்போ வார் டைம்லாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போது ரீசெண்டாக நடந்த கிளாஷில் மிலிட்ரிலாம் வர சொல்லுவாங்க, லீவ்லாம் போடக்கூடாது, நீ கண்டிப்பாக வேலை செஞ்சாகணும் அப்படின்னா. பட் அது கம்பல்சரி சர்வீஸ் கிடையாது. ஓகேங்களா? மிலிட்ரியில், ஏன்னா வார் ஜோன். ஓகேங்களா? வேறு வழி இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கோவிட் டைமில் நர்ஸு, டாக்டர்ஸ்லாம் வந்து 2 டியூட்டி 3 டியூட்டிலாம் பார்க்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா கம்பல்சரி சர்வீஸ் கிடையாது, கம்பல்சரியாக இப்போ பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வேறு வழி இல்லை, நம்ம நாட்டு மக்களை காப்பாற்றுறதுக்காக நம்ம என்ன பண்ணோம், சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஃபோர்ஸ்டு லேபர் பண்ணி தான் ஆகணும். இது வந்து ஸ்டேட்டை வந்து இம்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? எக்ஸப்ஷன் கொடுத்துருப்பாங்க.
எக்ஸப்ஷனாக இதை தவிர இப்போ கோவிடில் டாக்டர்ஸ் வராங்க, அவங்க வேறு வழி இல்லை, அவங்க தான் உயிரை காப்பாற்றி ஆகணும். ஸோ அதுக்காக அவங்க என்ன பண்ணால் கம்பல்சரியாக நீ ஒர்க் பண்ணி தான் ஆகணுன்றோம். இப்போ மிலிட்ரியில் இருக்காங்க, லீவ் போடக்கூடாதுன்னு சொல்கிறோம். வார் டைமில் மட்டும் நான் சொல்கிறேன். அப்போ வந்து என்ன பண்ணுவோம், கம்பல்சரியாக நீ ஒர்க் பண்ணி தான் ஆகணும்னு சொல்கிறோம். இது வந்து ஃபோர்ஸ்டு லேபரில் வராது. அதுக்கு தான் இந்த எக்ஸப்ஷன். ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டிக்கல் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ப்ரோவிஷன் ஆஃப் ஹியூமன் ட்ராஃபிக்கிங், ப்ராபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இன் சில்ட்ரன் ஃபேக்ட்ரிஸ். ஓகேங்களா? இது பாருங்கள், இது இதில் வரும். சிமிலர் ஃபார்ம் ஆஃப் ஃபோர்ஸ்டு லேபர்னாலும் அதுதான். இப்போது சில்ட்ரனை வந்து ஃபேக்ட்ரிஸில் ஒர்க் பண்ண வைக்கிறதும் என்ன ஆகும், அதுவும் ஒரு வகையான குற்றம் தான். அதுக்கு எதிரான உரிமை தான் இது அப்படின்னு சொல்கிறான். ஸோ பட் பிலோ 14 இயர்ஸ் வரைக்கும் கம்பல்சரியாக சில்ட்ரன்ஸ் வந்து ஒர்க் பண்ணவே கூடாது ஃபேக்ட்ரிஸில் அப்படின்னு. ஸோ இந்த ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 23. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை இப்படி தான் படிக்கணும். ஒரு ஆர்டிக்கல் ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு உண்டான அந்த ஆர்டிக்கல் இப்போ இந்த ஆன்சர் இருக்குது அப்படின்னா இது 1, 2 and 4 ஒன்லி கரெக்ட் அப்படின்னு மட்டும் படிக்கக்கூடாது. ஸோ ப்ரொவிகேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். ஸோ நோட்ஸ் எடுக்கணும், ஃபஸ்ட்டு நோட்ஸ் எடுக்கணும். அந்த நோட்ஸில் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு ஒரு இன்ட் மாதிரி எழுதி வச்சுக்கிட்டா தான் நம்மளுக்கு வந்து எக்ஸாம் டைமில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.